நீங்க இப்படிதான் எல்லா விஷயத்திலயும் அலர்ட்டா இருக்கீங்களா? ஆமா சார். கடைசியா நீங்க ஹரிதேவை எப்போ சந்திச்சீங்கன்னு சொல்ல முடியுமா? ஒரு நிமிஷம். ஆ, 47 days ஆயிடுச்சு. என் ஆபீஸுக்கு அன்னைக்கு தான் வந்திருந்தான். என்ன பர்பஸ்க்காக அவர் மீட் பண்ணாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவன் இந்த ஷேர்ஸை எல்லாம் ட்ரேடிங் பண்ணுவான். பணம் வர்ற அன்னைக்கெல்லாம் பயங்கர ஹாப்பியா இருப்பான். இதுக்கெல்லாம் காரணம் அவனோட பொண்டாட்டியோட லக்குன்னு சொல்லுவான். பணம் போற அன்னைக்கும் பயங்கரமா குடிப்பான். பொண்டாட்டியே தர்திரம்னு சொல்லுவான். கேட்கிற நமக்கே எவ்வளவு சங்கடமா இருக்கு. பொண்டாட்டிக்கு எப்படி இருக்கும்? அதான் கைவிட்டுட்டு போயிட்டா. இந்த விஷயத்த ஷேர் பண்ணத்தான் வந்தான் சார். கைவிட்டுட்டானா எப்படி? விட்டுட்டு போயிட்டாளா? தெரியலையே, யாருக்கு தெரியும். அன்னைக்கு தான் கடைசி அவன் என்கிட்ட அழுதுட்டு போனான். என்னடாச்சு, காத்தாலே வந்திருக்க? மனசு சரியில்லை மச்சான். ஆம்பூர் போயிட்டு வந்ததுல இருந்து மனசு சுத்தமா சரியில்லை. எதுக்குடா ஆம்பூர் போன? என் பொண்டாட்டிய கூட்டிட்டு வர போனேன். அவ அங்க என்னடா பண்றா? அவ எவன் கூடிய லாட்ஜில படுத்துக்கிட்டு வர மாட்டேங்கிறா. என்னடா சொல்ற? ஓம் பொண்டாட்டி வேற ஒருத்தனோட லாட்ஜில படுத்திருக்காளா? ஆமாண்டா. சரி விடுறா, அவ போட இன்னொருத்தி வருவா, விடுத்தல. என்னடா சொல்ற மச்சான்? என் தங்கச்சி கல்யாணம் ஆகணும். அது வரைக்கும் அவ என் பொண்டாட்டிய நடிக்கணும்டா. உன்கிட்ட இப்ப எதுக்கு வந்தனா? என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகணும்டா. கண்ணில்லாத என் தங்கச்சிக்கு நீ ஒரு நல்ல மாப்பிள்ளைய பாருடா. உன் கையால நீயே தாலி எடுத்து கூடுறா. அவளுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா நான் சந்தோஷப்படுவேன். கல்யாணம் பண்ணி வைடா. அன்னைக்கு பார்த்ததுதான் சார் அவனை. அந்த ஆம்பூர் ஆளை பத்தி வேற ஏதாவது விவரம் சொன்னாரா? இல்ல சார், நான் அதையெல்லாம் கேட்கல. எந்த லாட்ஜினாவது சொன்னாரா? நான் கேட்காததுனால அவனும் சொல்லல. ஹரிதேவன், சப்னா 2 பேரும் கொலை செய்யப்பட்டதுக்கு அந்த கள்ளக்காதலன் தான் காரணமா இருக்குமா? சார், எனக்கு இட்டுக்கட்டிலாம் பேச தெரியாது சார். நான் பார்க்கல, கேட்கல, அதனால எனக்கு தெரியல சார். ஓகே, ஹரிதேவுக்கு விரோதிகள் இருந்திருக்கிறதுனால தான் இந்த கொலைகள் நடந்திருக்குன்னு வச்சுக்கலாம். அப்படி யாரையாவது உங்களை சந்தேகப்பட சொன்னா அவங்க கொலைகளுக்கு நீங்க யார சந்தேகப்படுவீங்க? எனக்கு லைஃப்ல யாரையும் சந்தேகப்பட்டு பழக்கம் இல்ல சார். சரி, உத்தம்னு உங்களுக்கு யாரையாவது தெரியுமா? உத்தம்? ஆமா. தெரியலையே. ராதிகா? இந்த பேரையெல்லாம் நான் கேட்டது கூட இல்ல சார். பேரை கேட்டதில்ல, பார்த்திருக்கீங்களான்னு பாருங்க. தெரியல சார். இவங்களெல்லாம் நான் பார்த்தது கூட இல்லை சார். ஹலோ, வாட் வாட் எப்போ? என்ன சொல்றீங்க? நான் இப்பவே வரேன். ஓகே ஓகே, நான் அப்புறம் வரேன். அந்த போட்டோஸ் கொடுங்க. தேங்க்யூ, கால் பண்றேன். ஓகே சார். வாங்க ஏசிபி சார். நீங்க சொன்னதும் ஒரு நிமிஷம் என் நெஞ்சே நின்னுடுச்சு தெரியுமா டாக்டர்? ஏன்? 24 மணி நேரமும் செக்யூரிட்டி போட்டு டியூட்டி நர்ஸ் டாக்டர்னு ஒருத்தர் விடாம அவ்வளோ பக்காவா அவளை கவனிச்சுக்கிட்டு இருந்தா.
திடீர்னு பல்ஸ் ரேட் குறைஞ்சு இறந்தான்னு உடனே ஒத்துக்கிட்ட மனசு அவ மரணம் இயற்கையா நடக்கலன்னு நீங்க சொன்ன உடனே ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. நீங்க எப்படி டென்ஷன் ஆனாலும் அவ மரணம் இயற்கையா நடக்கல. பின்ன எப்படி நடந்திருக்கு? விஷம் கொடுக்கப்பட்டிருக்கு. விஷமா? ஆமா. மீனாட்சியோட உயிர் பிரியும் போது அவளோட கடைவாயில்ல இருந்த எச்சில தடயவியல் பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டிருக்கு. அதோட ரிப்போர்ட் வந்திருக்கு. கொண்டு வர கொஞ்சம் இருங்க. இந்த ஃபைலை ஒரு நிமிஷம் பாருங்க சார். எப்படிப்பட்ட விஷயம் டாக்டர் இது? போலீஸும் மத்தவங்களும் நம்பணுங்கிறதுக்காக எதிரிங்க ரொம்ப சாமர்த்தியமா ஸ்கின் பாப்பிங் அப்படிங்கிற முறையில பாய்சனை மீனாட்சியோட உடம்புல செலுத்திருக்காங்க. ஸ்கின் பாப்பிங்கா? ஆமா. அப்படின்னா என்ன? அப்படின்னா பாய்சனை இன்ஜெக்ஷனா டைரக்டா பிளட்ல கலக்கிற மாதிரி போடாம உடம்புல தோலுக்கு கீழே, அதாவது இந்த முட்டிக்கு அடியில பாய்சன் போடுற முறைய ஸ்கின் பாப்பிங்னு சொல்லுவாங்க. இதுக்கு யூஸ் ஆகிற பாய்சனோட பேரு பெரிலியம். தோலுக்கு அடியில செலுத்தப்படுற பெரிலியம் உடனே வேலை செய்யாது. 24 மணி நேரம் கழிச்சு அது ஒரு ஸ்லோ பாய்சனா மாறி வேலை செய்யும். அது எப்படி சாத்தியம்? வேர்வை சுரப்பிகள் மூலமா உடம்புல திருட்டுத்தனமா புகுந்து ரத்தத்துல கலந்து மூச்சிரைப்பையும் விக்கலையும் உண்டாக்கி உயிரை பறிச்சிடும். பாய்சன் அட்டாக்னு போஸ்ட்மார்ட்டம்ல பார்த்த உடனே கண்டுபிடிப்பீங்களா மேடம்? இதுல அப்படியெல்லாம் முடியாது. மேலோட்டமா பாக்கும்போது கேஸ்ட்ரோ என்டாட்டிஸ்னு ஒரு நோயால இறந்து போன மாதிரி தான் காட்டும். இது அந்த பாய்சன் பேர் என்ன சொன்னீங்க? பெரிலியம். சோ 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி தான் அந்த பொண்ணுக்கு ஊசியை போட்டிருக்காங்க இல்லையா? ஆமா. ஓகே மேடம், தேங்க்யூ. நான் வரேன். இந்த ரிப்போர்ட்ஸை நான் எடுத்துக்கலாமா? தாராளமா. தேங்க்யூ. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் டாக்டர். என்ன? இந்த பாய்சன் மேட்டரை யாருக்கும் சொல்ல வேண்டாம், ரகசியமாவே இருக்கட்டும். ஓகே சார். தேங்க்யூ. என்னாச்சு சார்? டென்ஷனா இருக்கீங்க? டிசிபி கேஸை வேற டீமுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாரு. அவங்க கேஸை முதல்ல இருந்து ஆராய ஆரம்பிச்சிருக்காரு. ஐயோ, இப்போ எங்க கதி? நான் என்ன சொல்றது?
enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.